அத்தியாயம் 7. மூதாதையரின் ஆசி. இளவரசன் ஆதித்ய வீரன் தன் ஆற்றலை குறைத்ததால் வனப்பகுதியின் நடுவில் ஒரு கணம் பலவீனமடைகிறான். அவனது கண்கள் இருள, உடல் லேசாகச் சரியத் தொடங்குகிறது. அந்த நொடியே வனத்தின் அத்தனை இயற்கை ஆற்றலும் அவன்பால் ஈர்க்கப்படுகிறது. அவனை சுற்றிலும் பச்சை நிற மின்மினி பூச்சிகள் போல இயற்கையின் சக்தி திரண்டு, அடுத்த கணமே அது ஒரு கடல் அலை போல ஆதித்ய வீரன் உடலுக்குள் பாய்ந்தது. இழந்த ஆற்றல் மீண்டும் நிரம்ப அவன் உடல் முழுவதும் பச்சை நிற ஒளியால் பிரகாசிக்கத் தொடங்கியது. பார்ப்பதற்கு அவன் மேல் மரகதக்கல் பதித்த பட்டு ஆடையை போர்த்தியது போல் இருந்தது அந்த காட்சி. இதைக் கண்டு உள்ளம் வியந்து போன ஞானபிதா ஆதித்யன் முன் மண்டியிட்டு பேசினார். ஞானபிதா, மகனே, ஆதித்ய வீரா, உன்னுள் இந்த பிரபஞ்சத்தின் இயற்கை சக்தி திரண்டிருக்கிறதா? அப்படியென்றால் உனக்குள் ஆன்மீக ஆற்றலும் இருக்கிறதா? நீ எங்கள் பேரரசன் ஆதித்ய சக்கரவர்த்தியின் மரபுரிமையை பெற்றுவிட்டாயா? உன் குலத்தின் இரத்தம் அவரது ஆற்றலை தூண்டியதா? ஆதித்ய வீரன்: ஆம் ஞானபிதா, என் உடல் முழுவதும் ஒரு புதிய சக்தி ஓடுகிறது. ஞானபிதா தன் திகைப்பிலிருந்து மீளாமல் தனது இடுப்பிலிருந்த மந்திர குறிப்பு பெட்டியை திறந்தார். அதிலிருந்து ஒரு பழமையான ஓலையை எடுத்து இளவரசன் கையில் கொடுத்தார். ஞானபிதா, இந்த ஓலையை உன் வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலுக்கு மத்தியில் வைத்து உன்னுள் இருக்கும் ஆற்றலை அதில் செலுத்து. ஆதித்யன் அவ்வாறே செய்ய, அடுத்த நொடியே அந்த ஓலையிலிருந்து பண்டைய எழுத்துக்கள் கிளம்பி பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தின. இதுவரை கண்டிராத பிரகாசத்தை விட அது அதிக விஞ்ஞானபூர்வமாகவும் தெய்வீகமாகவும் இருந்தது. ஞானபிதா: இளவரசா, இந்த ஒளிக்குறிப்பு பொய் சொல்லாது. நீ உன் மூதாதையர் ஆதித்ய சக்கரவர்த்தியின் ஆற்றலை பெற்றாயா? அவரது இரத்தம் உண்மையிலேயே அவரது மரபுரிமையை உனக்கு கொண்டு வந்ததா? உண்மையை ஒளிவு மறைவின்றி சொல். இளவரசன் ஆதித்ய வீரன்: ஆம் ஞானபிதாவே. வியப்புக்கு மேல் வியப்படைந்த ஞானபிதா எழுந்து நின்றார். ஞானபிதா, நான் உடனே இதை அரசருக்கும் அரசிக்கும் தெரிவிக்கிறேன். ஆனால் நீ நேரத்தை வீணடிக்காதே. இப்பொழுது நீ உன் மூதாதையரின் புனித தோட்டத்திற்கும் கோவிலுக்கும் செல்ல வேண்டும். அங்கே ஆதித்ய சக்கரவர்த்தி மற்றும் அவருடைய நண்பர்கள் உட்பட அந்த யுத்தத்தில் பங்கேற்ற மாவீரர்கள் அனைவரும் தங்கள் ஆற்றலையும் ஞானத்தையும் தங்கள் சிலைக்குள் வைத்திருக்கிறார்கள். ஞானபிதா தொடர்ந்து: அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அங்கு உள்ளே சென்று பயிற்சி மேற்கொள்ள முடியும். அங்குள்ள முன்னோர்களிடமிருந்து நீ அவர்களின் ஞானத்தையும் ஆற்றலையும் தற்காப்பு கலையின் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். வா என் உடன். ஞானபிதா ஆதித்ய வீரனை உடனே தங்கள் வம்சத்தின் மூதாதையர் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு பசுமைக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான கோயில் தெரிந்தது. ஞானபிதா: இதுதான் நான் உன்னுடன் வரும் எல்லை. இதற்குப் பிறகு நீதான் படிப்படியாக உள்ளே செல்ல வேண்டும்.